கல்லணையை கட்டினது யாரும் கேட்டோம் அப்படின்னா கரிகால சோழன் தெரியும். பட் ஆனா எந்த ஒரு டெக்னாலஜி மேலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கட்டாங்கன்னு கேட்டோம் அப்படின்னா கல்லணையை கட்டினது கரிகால சோழன் தெரியும். பட் ஆனா கல்லணை இருக்கு அப்படிங்கறத யார் வெளியே கொண்டு வந்தா, யார் இவ்வளவு ஒரு மக்களுக்கு இன்னைக்கு ஒரு நீங்களோ நாலு ஒரு வீடியோ பேசிட்டு இருக்க அளவுக்கு வெளியே கொண்டு வந்து யாரும் கேட்டோம் அப்படின்னா கரிகாலனை கேட்டீங்கன்னா கரிகாலன் கிடையாது. அது யாரு? இந்த மாதிரி பல ஹிஸ்டரிஸ் வந்திருக்கு. அது எப்படி கட்டினாங்க ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாம வெறும் கைப்பட மனிதர்கள் மூலியமா அவ்வளவு ஒரு தண்ணி கடியில ஒரு காவேரி கடியில அந்த கல்லை போட்டு கட்டினது எப்படி அப்படிங்கிறது கேட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாத ஒரு ஹிஸ்டரி ஆஃப் தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹாய் ஹலோ குதாம் அண்ட் ஜி ஹச். கரிகால சோழன் இந்த பேரு சொன்னாவே ஒரு மாதிரி புல்லரிச்சு அலரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட கரிகால சோழன் தான் கல்லணையை கட்டினார் அப்படிங்கிறது எனக்கு உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க இருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய ஒரு காவேரிக்கு நடுவுல கல்லை தூக்கி போட்டு இந்த கட்டிட்டோம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு ஈஸியா நம்ம ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் கல்லணை கட்டினது கரிகால சோழன் அப்படிங்கிறது. பட் ஆனா இங்க எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஒரு வேலை நடந்திருக்கு, இது சாத்தியமா எப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இன்னைக்கான டெக்னாலஜில இந்த ஒரு இடத்துலயோ நம்ம இந்த ஒரு இடத்துல ஒரு பிளேஸ பார்த்து கடலா இருந்தாலும் சரி, இல்ல குளமா இருந்தாலும் சரி, இல்ல ஆறா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நம்ம கட்டணும்னு நினைச்சாலும் கட்ட முடியும் இன்னைக்கான ஒரு டெக்னாலஜியை வச்சுட்டு. ஆனா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி சாத்தியம், அது எப்படி கட்டப்பட்டாங்க அப்படிங்கறது இப்ப பார்ப்போம். வெறும் யானைகள் அண்ட் மாடுகளை மட்டும் வச்சுதான் டன் கணக்கில் கற்களை ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க இந்த ஒரு இடத்துக்கு. ஐ மீன் எப்படி சொல்றோம்னா காவேரிக்கு கல்லணை எப்படின்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் புரியமா சொல்லலாம், கல்லணைக்கு அங்க கொண்டு வந்தாங்க. இந்த கல்லை வச்சு தண்ணிக்குள்ள போடும் போது அந்த கல்லு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. அப்ப இந்த கல்லை நிக்க வைக்கணும் தண்ணி கடியில. ஒண்ணுமே கிடையாது, ஒரு தண்ணி கடியில இல்லைனாலும் ஒரு கல்லை போட்டீங்க அப்படின்னாலும் சரி, அது ஃபோர்ஸ் அடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமா நகரும். இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பெரிய கல்லா இருந்துச்சு அப்படின்னா உட்காந்துரும் அப்படிங்கிறது யோசிக்கலாம் செய்யலாம். பட் ஆனா மண்ணு அரிக்கும் போது கல்லு சரியும். இதை தவிர்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத போது கல்லை நடுவுல போட்டு அந்த கல்லுக்கும் இன்னொரு கல்லு மேல போய் ஒட்டும் போது ஒரு களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு பசை. அது என்ன ஒரு இதை வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ஒரு களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு பசை, அது ஒரு கல்லுக்கு மேலையும் இன்னொரு கல்லை கீழே இறக்கும் போதும் அதுலயும் கொஞ்சமா வச்சு கல்லோட கல்லை மேல வச்சு இப்படி போடும் போது ரெண்டு கல்லு ஒட்டும் போது கிரிப்பா ஒட்டிக்கும், கல்லு நகராது செய்யாது. இப்படிதான் அந்த கல்லணைய முதல்ல கட்டி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுக்கு உழைக்கப்பட்ட மனிதர்களா இருக்கட்டும், வெறும் கைப்பட கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவு உழைச்சு அவ்வளவு வேர்வை சிந்தி அந்த ஒரு ஆறுல அந்த ஒரு கல்லணையில இது கல்ல கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரும் பாடுதான். பட் ஆனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நிக்குது இந்த கல்லணை அப்படிங்கிறது, இந்த காவேரி அப்படிங்கிறது. எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு கல்லணைய தூக்கி நிப்பாட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னா கரிகால சோழன் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த கல்லணையை கட்டினது கரிகால சோழன். இந்த கல்லணைய உலகத்துக்கு, அதாவது உங்களுக்கு எனக்கு இந்த வீடியோ பேசுற அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? கரிகால சோழனா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தெரியாது நிறைய பேத்துக்கு. யாரு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ அட்டர் காட்டன் அப்படின்னு சொல்றதுதான் இவரோட பேர். அந்த கல்லணைக்கு அவர் பேருமே வச்சாரு என்ன அப்படின்னா தி கிரேட் அண்ட் கட் அப்படின்ற மாதிரி பேரும் வச்சாரு. 2009 அப்படிங்கிற மாதிரி அது சைன் ஆயிருக்கும். பட் ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வந்தவர் இவர் தான். என்ன எதுக்காண்டி அவர் வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இவர் தமிழர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தி இதை அவர் பார்க்கும்போது அவர் எக்ஸைட்டிங் ஆயிருக்காரு. இது எப்படிடா பண்ணியிருப்பாங்க, அப்புறம் எவ்வளவு தூரம் உழைச்சிருப்பாங்க, எவ்வளவு திறமை இருந்தது பண்ணியிருக்க முடியும் அந்த கரிகாலனுக்கு. அதை தாண்டி இவ்வளவு ஒரு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆறுல இத்தனை டன் கணக்குல கற்களை கொண்டு ஒரு வெறும் யானையும் வெறும் மாடுகளை வச்சு இழுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு கற்களை கொண்டு டன் கணக்கான கற்களை கொண்டு அதை இதுக்கு ஒற்ற மாதிரி செஞ்சு அதுக்கு ஒரு பசை, ஒரு களிமண்ணால இந்த ஒரு அந்த காலத்துல களிமண்ணால செய்யப்பட்ட பசையை வச்சு ஒட்டி செஞ்சு கீழே இறக்கி இன்னைக்கு இவ்வளவு தூரம் கம்பீரமா எத்தனை வண்டி போனாலும் சரி, எவ்வளவு பேர் நடந்து போனாலும் சரி, எத்தனை டூ வீலர், எத்தனை கார், எத்தனை லாரி இருக்கக்கூடிய எத்தனை வகையான வெஹிக்கிள் போனாலும் சரி இன்னைக்கு தாங்கி கம்பீரமா நிக்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயம்னாலதான். இது எல்லாத்தையுமே பார்த்து எக்ஸைட்டிங் ஆகிதான் இவர் யாரு அப்படின்னா இந்த அட்டர் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சார் அட்டர் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வெளிய உலகத்துக்கு இதை கொண்டு வரணும், கொண்டு போய் சேர்க்கணும், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் இவர் தான்.
பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது மோர் தென் பீப்புள்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எனவே ஸ்கூல் படிக்கக்கூடிய புக்ஸில் வரும் தான் வந்து நினைக்கிறேன், எனக்கு மறந்துருச்சு சரியா வந்து ஞாபகம் இல்லை. பட் ஸ்கூல் படிக்கக்கூடிய புக்ஸ்ல வந்து படிச்ச மாதிரி தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஸ்கூல் புக்ல இருந்து எனக்கு இவ்வளவு தூரம் மக்கள் மூலியமா பேசப்படக்கூடிய இந்த காவேரி, இந்த கரிகால சோழன், இந்த கல்லணையை கட்டினது கரிகால சோழன் அப்படிங்கிற போது ஒரு மிகப்பெரிய பெருமை தான் நம்மளோட தமிழ்நாட்டுக்கா இருக்கட்டும், நம்மளோட இந்தியாவுக்கா இருக்கட்டும். ஓப்பனா சொல்லணும் வந்து இதோட தான். நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, ஐ மீன் அந்த இடத்துக்கு நிறைய பேர் போவீங்க, டிராவலை உள்ள நுழையும் போது கம்பீரமா எடுத்து கால வைங்க, இல்ல கம்பீரமா உள்ள வைப்பாங்க. ஏன், என்ன ஒரு ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிக்கக்கூடிய இல்ல நீங்க போகக்கூடிய நீங்க நடக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அந்த மனுஷன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேச வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மனுஷன் கரிகால சோழனோட கால்தடையும் அது மட்டும் இல்லாம வாழ்ந்த இடமும் வந்து அதுதான், மக்களும் வாழ்ந்த இடம் அதுதான், கரிகால சோழனும் வந்து வாழ்ந்த இடம் அதுதான். நீங்க மிதிக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் வந்து அந்த மனுஷனும் அப்ப அதை கட்டும் போது அங்க வாழும் போது எல்லா இடத்துலயுமே மிதிச்சிருப்பாரு அப்படிங்கிறத பெருமையோட அது வந்து நினைச்சுக்கோங்க. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன கைமாறு செய்வோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தேங்க்ஸ் ஆஃப் லா, தேங்க்ஸ் ஆஃப் லா, தேங்க்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டே வந்து போக முடியுதான் மட்டுமே முடியுமே தவிர வேற எதனாலுமே வந்து உங்களாலையும் சரி இல்லை என்னாலும் சரி எதுவுமே வந்து பண்ண முடியாது. பட் ஆனா இதை வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சாத்தியப்படுத்திருக்காரு அப்படிங்கிற போதே உண்மையிலே வந்து இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங்கா தான் வந்திருக்கு. இது வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும், இன்னும் டெப்தா உள்ள போகணும் அப்படின்னு தான் வந்து எனக்கே அந்த ஆசையா வந்திருக்கு. நானும் நிறைய விஷயங்கள் எடுத்தேன், பட் வெளியே எடுத்த அளவுக்கு நான் அப்ப பார்த்த அளவுக்கு இவ்வளவு தூரம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தேன். பட் எனிவேஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து நடந்துச்சு. இந்த காவிரி கட்டப்பட்டதா இருக்கட்டும், இந்த கல்லணை அதை வந்து கட்டி இன்னைக்கு கொண்டு வந்து இவ்வளவு தூரம் வந்து நிக்க வச்சு ஆடாம அசையாம, ஐ மீன் ஒரு சில விரிசல் கூட விழுகாம கம்பீரமா அது நின்றுட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ஆறுக்கு நடுவுல ஒரு காவேரிக்கு நடுவுல இவ்வளவு பெரிய ஒரு காவேரிக்கு நடுவில் நிக்குது அப்படிங்கிற போது நம்மளோட இந்தியாவுக்கா இருக்கட்டும், நம்மளோட தமிழ்நாட்டுக்கா இருக்கட்டும், முக்கியமா இந்தியா கூட கிடையாது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கரிகால சோழனால கட்டப்பட்டதுதான் இந்த கல்லணை அப்படிங்கிறது. எனிவேஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சரிக்கா மறக்காம பேச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன நீங்க பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ண முடிச்சிங்களா, சோஷியல் மீடியாவில் கௌதம்னு சர்ச் பண்ணீங்களா, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதோட ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி புது புது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, கிளிப் எல்லா லிங்க்ஸுமே வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம், மோஜி, ட்விட்டர் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன். அதுலேயும் நியூ கண்டென்ட்ஸ் வந்து டே பை டே டெய்லி வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது ஷார்ட்ஸாக வரும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்களும் வந்து கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சரிங்கன்னா மறக்காம பேசிக்கோங்க. அடுத்த இனிமே பார்க்கலாம். பாய்.